जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசருக்கு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்றைய தினம் நான் பார்க்கக்கூடியது வார ராசி பலன்கள்ல எப்படி இருக்கும். இந்த ஆடி மாசம், இப்ப ஆடி மாசம் பிறந்தாச்சு, இந்த ஆடி மாத ராசி பலன்கள் நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாசம்னாலே எல்லா நாளுமே நமக்கு சுபமான நாட்கள் தான். மங்களகரமான வாரம், செவ்வாய்க்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை எல்லாமே விசேஷமானது. அதே போல ஆடி மாசத்துல ஆடி கிருத்திகை, ஆடி பெருக்கு, ஆடி அமாவாசை, ஆடி சம்பந்தப்பட்டது அம்பாள் பரிபூரணமா யார் யாருக்கெல்லாம் அம்பாள் குலதெய்வமோ அவங்களுக்கெல்லாம் நின்று பேசக்கூடிய அளவிற்கு அந்த யோகமும் அந்த அமைப்பும் அந்த பிரசித்தியும் உள்ளது இந்த ஆடி மாதம். அம்பாள்லாம் குலதெய்வமா இருக்கு, எல்லை தெய்வம் முத்துமாரியம்மன் எவ்வளவு இந்த வாரத்துல கூழ் ஊத்துறதுல இருந்து இனிமேல் பார்த்தீங்கன்னா களகட்டும் நாளையில இருந்து அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இது. அப்ப இந்த வார ராசி பலன் மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கு நமக்கு என்ன அதிர்ஷ்டமா, எச்சரிக்கையா, நம்மளுடைய குடும்பம் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், நம்மளுடைய மற்ற விஷயங்கள் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், நம்மளுடைய திருமண விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள்லாம் எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள் நமக்கு நடக்கும், நமக்கு எந்த இடத்துல எதிரிகள் இருப்பாங்க, எந்த இடத்துல நமக்கு சாதகமா இருக்கு, எந்த இடத்துல பாதகமா இருக்கு, வேலை இருக்குமா, வேலை போயிடுமா, நிறைய விஷயங்கள் இந்த வாரத்துல நமக்கு என்ன நடக்கும், இந்த வாரத்துக்கான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் இந்த வார ராசி பலன். வாங்க வீடியோக்குள்ள போலாம், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். வாங்க. கும்பராசி நேயர்களை, கும்பராசிக்கு எப்படி இருக்கு? கும்பராசி பொறுத்த அளவுக்கு இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த சீரியஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அடுத்த எபிசோடு என்ன வரப்போது மர்மமா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் இப்ப லைஃப் போயிட்டு இருக்கு. ஏன்னா ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா சில விஷயங்கள் அந்த மாதிரியான சூழ்நிலைகள். அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்த எபிசோட்ல என்ன வரப்போகுது, அடுத்து நமக்கு வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. மறைமுக போட்டிகள், நம்பிக்கை சோதனைகள் இருக்கும். உங்கள் சுய சிந்தனை பல இடங்களில் வெற்றியை தரும். அலட்சியம், தள்ளிப்போடும் பழக்கம், அனைவரையும் சமமாக நம்பும் குணம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சவாலாக மாறலாம். சில விஷயங்கள் சவாலாக இருக்கும், கவனமா இருங்க. அலுவலகத்தில் சிலர் உங்கள் பெயரை கெடுக்க முயற்சிக்கலாம். சார் இவன் தான் சார் தப்பு பண்ணி, நான் இவனை கேளுங்க சார், நீ பாவம் இத்தனை வருஷமா நீ உண்மையா உடைச்சிருப்ப, ஒரு நிமிஷத்துல ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிடுவாங்க, கவனமா இருங்க. செய்த வேலையை குறை கூறி அவமரியாதை செய்ய முயற்சி செய்யலாம். ஒரு வேலையை செஞ்சுட்டோன்னா அந்த வேலையில குறை சொல்லி உன்னை அவமரியாதைப்படுத்தி உன்னை ஒரு பிரச்சனை பண்ணலாம். ஸோ கவனமா இரு. உங்களிடம் சொல்லாமல் முக்கிய முடிவு எடுக்கலாம். ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு ஆஃபீஸில் ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு உனக்கு தெரியாம எடுத்தா அப்ப உனக்கு அந்த இடத்துல என்ன மரியாதை இருக்கு சொல்லு, அது விஷயம் நடக்கலாம். நீ ஒரு டீம் லீடரா இருக்கலாம், நீ ஒரு பெரிய பதவியில இருக்கலாம், உனக்கு தெரியாம ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ஸோ கவனமா இரு. யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறது கொஞ்சம் கவனம். மற்றவர்களுக்காக பேசி சென்று வீண் பழிக்கு நீயா ஆளாக வேண்டாம். அதே போல பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அபராதம் அல்லது பழைய பாக்கி தொகை செலுத்த வேண்டிய நிலை உருவாகலாம். ஏதாவது பெண்டிங் பேமெண்ட்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் பே பண்றதுக்கான சூழ்நிலைகள் வரும். இல்லாத டாக்ஸ் பேமெண்ட் இல்லாத தேவையில்லாம ஃபைன் கட்டுறது இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆன்லைன் மோசடி, போலி முதலீடு திட்டங்கள் எல்லாம் எச்சரிக்கை தேவை. நண்பர்களுக்கு பணம் கொடுத்து பின்னர் வருத்தப்படாத. பணம் கொடுத்துட்டு பணம் கேட்கும்போது கொடுத்துட்டு பெண்ணை நீ கேட்கும்போது அவன் திரும்ப கொடுக்கலன்னா நீ வருத்தப்படாது. ஸோ இந்த மாதிரி இருக்கு. அதே போல வங்கி விவகாரங்களும் யாரிடமும் பகிர வேண்டாம். உன்னுடைய பேங்க் சம்பந்தப்பட்டது, உன்னுடைய சில விஷயங்களும் உன்னோட வச்சுக்கோ. பண பரிமாற்றங்கள், நீ பண்ணக்கூடிய ஷேர் மார்க்கெட்டிங், எந்த ஒரு முக்கியமான விஷயமா இருந்தால் உன்னோட வச்சுக்கோ. கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் ஓரளவுக்கு இருக்கும். வீட்டில் சரியா கருத்து வேறுபாடு வந்தா அது ஒரு பிரச்சனையை மாறாத அளவுக்கு பார்த்துக்கோ. மாறாத அளவுக்கு ஆனா நீ பார்த்துக்கணும். உறவினர்கள் தூண்டுதலால் தவறான முடிவு எடுக்க வேண்டாம். துணையின் பேச்சை முழுமையாக கேட்காமல் பதில் சொல்லாதீர்கள். ஒய்ஃப் பேசுறாங்கன்னு என்ன பேசுறான்னு கடைசி வரைக்கும் கேளுங்க. பேசிட்டு இருக்கும் போதே நீங்களும் ஏதாவது ஒண்ணு பேசி கடைசியில அத ஒரு பதில் சொல்லி தேவையில்லாத ஒரு இது பண்ணுங்க. ஏங்க நான் சொல்றதை முழுசாவே நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்ற அளவுக்கு வரும். அது ஒரு விஷயமா போகும். குடும்ப விஷயங்களை வெளியாட்களிடம் பேசுவதை தவிர்க்கும். உன் ஃபேமிலி சம்பந்தப்பட்ட மேட்ரு உன் ஃபேமிலிக்குள்ளதான் இருக்கும். அதை நீ இப்போ வெளியில போய் பேசணுங்கிற அவசியம் கிடையாது. அது மூலமா உனக்கு அது மூலமா நீ ஒரு அனுதாபத்தை சம்பாரிச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உன் ஃபேமிலி மேட்டர் என்னைக்கு வெளியில போறதோ அப்பயே அவ்வளவுதான். அதனால கூடியமான வரைக்கும் உன் குடும்ப விஷயம் உன்னுடன் இருக்க வேண்டும், உன்னை தாண்டி போகக்கூடாது. மறைத்து வைத்த உண்மைகள் வெளிப்படும் சில சூழ்நிலை உருவாகலும். நேர்மையாக இருப்பது நல்லது. வேலை செய்யற இடத்துலயும் சரி, வீட்லயும் சரி, உண்மையா நேர்மையா இருந்துட்டு போ, பிரச்சனை இல்லை.
அது கரெக்டாக இருந்துட்டு போ. வழியில் அதாவது மடியில் கணம் இருந்தால் தான் வழியில் பயப்படணுங்கிற மாதிரி நீ உனக்கு மடியில் கணம் இல்லைன்னா நீ எப்படி இருக்கலாம், தைரியமாக இருக்கலாம். நேர்மையாக இருந்துட்டு போயிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. நேர்மையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. அவசரமாக வெளியே செல்லும்போது மொபைல், லேப்டாப், அடையாள அட்டை இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோ. ஏடிஎம் கார்டு வெளியில் எடுத்து போகிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோ. அதாவது தெரியாத இணைப்புகள், லிங்க்ஸ், கியூஆர் கோடு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வருது அப்படின்னு சொன்னால் அதில் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோ. எதையுமே இப்போ இது பண்ணிக்காது. இரவு நேர தேவையற்ற பயணங்களை குறைத்துக் கொள்ளுங்க. நைட் 12 மணிக்கு போய் சாப்பிட்றது, 2 மணிக்கு போய் சாப்பிட்றது, ஊர் சுற்றுறது, 12 மணிக்கு மேலே வீலிங் பண்ணுறது, சில விஷயங்கள்லாம் தேவையில்லாமல் தலையிட்டு ஜெயிலுக்கு போயிடாத, மாட்டிக்காது. தேவையில்லாத விஷயங்கள்லாம் போய் மாட்டிக்காத, போலீஸ் கேஸு பிரச்சனைன்னு போய் மாட்டிக்காது. நரம்பு சோர்வு, கணுக்கால், மூட்டு வலி போன்ற தொடர்பான தொந்தரவுகளில் அதிக இது வரும். மன அழுத்தம் குறையறதுக்கு தெய்வ வழிபாடு நிறைய பண்ணு. சனிக்கிழமையில சனி பகவான் வழிபாடு பண்ணு. அதே போல ஒரு சின்ன சின்ன அலட்சியங்கள் கூட உங்களுக்கு பெரிய இழப்பா இருக்கலாம். அதனால கூடியமான வரைக்கும் எதையுமே அலட்சியம் காட்டாமல் நடந்து கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சுபம். இதுவரையில் நாம் பார்த்தது வார ராசி பலன்ல பொது பலன்கள் மட்டுமே. உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகப்படி, லக்னப்படி, ராசிப்படி, தசாபுக்திப்படி சில விஷயங்கள் மாறும் பொழுது உங்களுடைய சில பலன்களும் மாறும். இப்போ நான் பொதுவான ராசி பலன்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். அதுவே சில பேருக்கு 90% அப்படியே அதுவே பலிதமாகும். சாமி நீங்க சொன்னது அப்படியே பழிக்கிறது. உண்மையிலேயே நான் பெருமைக்காக சொல்லலை. உண்மையிலேயே இந்த நெக்ஸ்ட் ஜென்ல வந்து பார்க்குறவங்க வாரம் நான் உங்களோட சில விஷயங்கள் பார்க்குறேன். நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிலாம் எனக்கே நீங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்க. அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கரெக்டாக இருக்கு சுவாமி, எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சந்தோஷம். உங்களுக்கு மேலும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, அல்லது உங்களுக்கு வந்து ஒரு திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு, ஒரு ராசி கற்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு வாஸ்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு பிசினஸ்க்கு நேம் வைக்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு, பிரச்சனம் பார்க்கறதுக்கு, தாம்பூல பிரச்சனம், தீபமங்கல பிரச்சனம், அஷ்டமங்கல பிரச்சனம், தற்கால பிரச்சனம், இந்த மாதிரி பிரச்சனங்கள் பார்க்கறது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா குருஜிக்கு டைரக்டா ஒரு ஃபோன் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி, சுவாமி நான் இது கேட்கணும்னு நினைக்கிறேன், ஒரு கேள்வி ஒரு பதில், அந்த ஆப்ஷனும் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சுபம். வாழ்க வளமுடன்.